பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க எங்களுடைய திருமண சாட்சி உங்களோட பகிர்ந்து கொண்டோம். அநேகர் அதை பார்த்துட்டு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல என்னுடைய கணவர் சொல்லியிருந்தாரு அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் அப்படின்றத நாங்க இன்னொரு வீடியோல சொல்றோம் அப்படின்னு. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார், இயேசு அறியாத குடும்பத்தில இருந்து பிறந்து எப்படி இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த சாட்சி மூலமாக உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர், அம்மா அப்பா தங்கச்சி நான். ஒரு அழகான குடும்பம். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு நான் ஒரு கை குழந்தையா இருக்கிறப்ப கூட எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மாவையும் என்னையும் ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு மண்ணெண்ணெய் வச்சு நீங்க 2 பேரும் செத்து போயிருங்கன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்கன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படியே சிறு வயது முதல்ல என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பலசர கடை வச்சாங்க. அது நல்லபடியா ரன் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு பணப்புழக்கம் ரொம்ப செழிப்பு தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சப்ப கூட இவ்வளவு பெரிய சாக்கு நிறைய பணங்கள். அப்போ 10 ரூபா நோட்டுனா ரொம்ப பிரபலம். அது நானும் என் தங்கச்சியை உட்காந்து ரொம்ப சந்தோஷமா எண்ணிக்கிட்டு இருப்போம், ஒரு விளையாட்டு போக்கா. எங்க அப்பா அந்த பணத்தை வச்சுட்டு அநேக காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தவறான நண்பர்கள், தவறான ஒரு அணுகுமுறையினால அவங்க அந்த பணத்தை வீணா செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எங்க அப்பா கூட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, அந்த பணத்தை வச்சுட்டு சரி நம்ம கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வர போறேன்னு சொல்லிட்டு சொன்னதா சின்ன பிள்ளைல ஞாபகம் இருக்குது. சரி அதுக்கப்புறம் நம்ம விட்டுடலாம், கொஞ்சம் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல குடிச்சவர் அப்படியே ஃபுல்லா முழுவதும் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. சரி நம்ம இதை வச்சு நம்ம சேர்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு காலத்துல எல்லாமே ஒண்ணுமில்லாம போன சூழ்நிலை. அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்க, எங்க அம்மாட்ட பணம் கேட்பாங்க. அந்த கடையில வர லாபத்தை எடுத்து சிறுக சிறுக வந்த காசு எல்லாத்தையும் குடிப்பழக்கத்திற்கு கொடுத்துட்டே இருந்தப்போ சரி இந்த லாபத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் இறக்கப்பட்டு வர்றவங்களுக்கும் பலசர கடை வந்து அவங்களும் கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வர்றவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சரி மறுபடியும் கொடுத்துருவாங்க வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது நாள் போக்குல இங்கிட்டு ஒரு பக்கம் பணம் விரயமா போச்சு, கடை பக்கம் அதுல இருந்து ஒரு பணம் விரயமா போயிடுச்சு. 2 பக்கம் ஒரே சைடு போக போக மொத்தமா எல்லா பணமும் போனதுக்கு அப்புறம் வறுமை அந்த பிடியில வந்ததுக்கு அப்புறம் சரி பணத்தை குடிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுமே, இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேர்த்துக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு சண்டை ஏற்படுகிற சூழ்நிலை உருவாயிருச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு நாள் ஒரு நைட்டுக்கு முடிகிற காரியம் கிடையாது, வருட கணக்கா தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. காலையில நான் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அப்ப ஸ்டார்ட் ஆகும் சண்டை. மறுபடியும் காலையில ஆரம்பிச்சு மதியம் ஓடும், அதுக்கப்புறம் நைட்டு போகும். இதற்கு மத்தியிலையும் கண்ணீரின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. அது உடனே முடிகிற சூழ்நிலையா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். இதற்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டை எனக்குள்ள உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னடா அப்படி கடன் பிரச்சனை ஒரு பக்கம் உருவாகிட்டே வருது, வீட்டுல ஒரு பக்கம் போராட்டம் உருவாக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு நம்ம காரியத்தை சொல்லி கொடுத்தா அதுவே அடி ஆழத்துல பதிஞ்ச மாட்டிக்கு எங்க போனாலும் என்னுடைய யோசனை நினைவுகள் ஃபுல்லாமே வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கும், என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஏது பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்றே ஒரே இது. சரி நம்ம என்னடா இன்னும் படிக்கணும், படிக்க வேண்டிய சூழ்நிலை, படிக்க வேண்டிய வயசு, நம்ம படிச்சாவது இந்த கடன் பிரச்சனையை ஓச்சிட்டா வீட்டுல ஒரு சமாதானம் சந்தோஷம் நிலவுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூவா சரி படிக்க போலான்னு சொல்லிட்டு இருக்கப்ப பண வசதி கிடையாது. சரி எப்படியாவது படிச்சு முடிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்கப்ப சரி ஹாஸ்டல்ல போய் தங்கி படிச்சா ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லிட்டு நான் உசிலம்பட்டியில போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். அது +1 +2 அங்க முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த சுச்சுவேஷன்ல கூட எனக்கு ஓயாம போன் வந்துட்டே இருக்கும். நல்லா சரி +2ல தான் அதிகமா மார்க் எடுத்தா தான் காலேஜ் போக முடியும், நம்ம நினைச்ச ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அங்க வீட்டுல இருந்து எனக்கு போன் வரும், இந்த மாதிரி வீட்டுல ப்ராப்ளமா இருக்குடா, அப்பாவும் நானும் பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் சொல்லி அம்மா போன் பண்ணுவாங்க. அழுதுட்டு இருக்கும் பொழுது எனக்கு இங்க படிப்பு ஓடாது, ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே பார்த்து வளர்ந்துட்டேன். அதனால எங்க படிப்பை சுத்தமா வராம போயிருச்சு. என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தங்கச்சி மறுபடியும் போன் பண்ணி அழுவாங்க. சரி நான் எப்படியாவது எங்கிட்ட படிப்பை முடிச்சாகணும், அப்பதான் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பார்க்கணும், அம்மாவை சந்தோஷமா வச்சுக்க முடியும், அப்பாவும் நல்லபடியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசையில நான் அப்படியும் படிச்சு முடிச்சாகணும்னு சொல்லிட்டு வெளியில இருந்தப்ப மறுபடியும் நான் மதுரைக்கு வந்து என்னுடைய காலேஜ் டிகிரி படிக்க முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு அறிமுகமான நண்பர்கள்லாம் பார்த்துட்டு சரி நம்ம வீட்லயே சுச்சுவேஷன் பாக்குறேன். அப்போ உள்ள எனக்கு கிடைத்த நண்பர்கள் மூலமாக அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கல்லூரி நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு
சில நண்பர்கள் என்ன சொன்னாங்க, சரி நம்ம இப்படிதான் உனக்கு சுச்சுவேஷன் இருக்குது, வா நம்மளும் சேர்ந்து தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு வற்புறுத்தினாங்க. இல்ல இது வேணாம், எங்க குடும்பத்துல ஏற்கனவே நான் பாத்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை, மறுபடியும் இதுக்குள்ள நான் போனா அது தவறி விழுந்துடும் சொல்லிட்டு. இருந்தாலும் என்ன என்னுடைய கண்ட்ரோல் மீறிட்டு என்ன இப்படி இருக்குது, இதான் ஒரு வாழ்க்கையா, இது வாழ்க்கை கிடையாது, நம்ம என்ஜாய் பண்ணணும், நம்ம என்னுடைய வாழ்க்கையை போகணும்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் செட் வந்துருச்சு. அந்த நேரத்துல நண்பர்களோட சேர்ந்து ஒரு தடவை மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு தட்டு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் போய் ஒரு போஸ்ட் மரத்துல விழுந்துட்டாங்க. எனக்கு அப்ப வண்டியை ஓட்ட தெரியாது. ஆனாலும் அவரை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நான் வண்டியில போய் அங்க தெரு வழியா போய் நிப்பாட்டிட்டு போறப்ப எங்க அம்மா நைட் நேரத்துல, அப்ப தீபாவளி டைம்ல அப்ப நான் இறங்கி நான் வரப்ப எங்க அம்மா கேட்கறாங்க, உனக்கு தான் வண்டியை ஓட்ட தெரியாது, நீ எப்படிடா ஓட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. இல்லம்மா ஒண்ணுமா சொல்லிட்டு சமாளிச்சுட்டு நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன். ஆனா நான் அடுத்த மறுநாள் எந்திரிக்கிறப்போ நைட் ஆயிருச்சு. ஏன்னா முன்னாடி போன டேஸ்ல குடிச்சிட்டு அடுத்த நாள் வரப்ப விடிஞ்சிருச்சு. எங்க அம்மா சொல்லப்பே கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்ல நீயும் உங்க அப்பா மாட்டிக்கே குடிச்சிட்டு வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. என்னால மன வருத்தம் ரொம்ப தாங்க முடியல. அப்படியே நாட்கள்னா கொஞ்சம் போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் பிரச்சனை, வீட்டுல சண்டை, இப்படியே கண்டினியூஸா டே பை டே. ஒரு நாள் கிடையாது நான் சொல்றது, அது இருந்து பார்க்கும் பொழுதுதான் அதோட வேதனை வலி. சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பாடுகளை அனுபவிச்சு வந்த என்னோட இருதயத்துல விதைத்த காரியம் ஃபுல்லாமே சண்டை, கடன், கண்ணீர், அப்படியே வாழ்க்கையை போயிட்டே இருந்துச்சு. அப்பதான் தேவன் அனுப்பிய ஒரு ஊழியக்காரர் எங்க தெருவுக்கு வர்றாங்க. இவ்வளவு பிரச்சனை மத்தியில இருக்கும் பொழுது எங்க அம்மா சொல்லிட்டு அவங்களுக்கு யாரோ சொல்றாங்க, சரி எங்க அம்மா போயிட்டு அந்த தேவ மனுஷர்கிட்ட போய் ப்ரே பண்ணிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் ட்ரிங்க்ஸ்ல படுத்திருக்கும் பொழுது அடுத்த நாள் சொல்றாங்க, நீ இப்படி இருந்தா சரிப்பட்டு வர மாட்ட, நீ போய் அந்த மாதிரி ஊழிய வந்திருக்காங்க, அவங்ககிட்ட போய் ப்ரே பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. இல்ல என்னாலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிவாதத்துல இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் மறுநாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது, பயங்கரமான சண்டை வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீம் ஆயிருச்சு. பலசரக்கடை வச்சிருந்தேன், அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்ப அங்குள்ள ஒரு ஆலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது ஆசிட் மாட்டிகை இருக்கும், துணிக்கு பயன்படுத்துறது. அதை அப்பா போதையில குடிச்சிட்டு அம்மா மேல ஊத்தி அவங்க வழியில கத்தி துடிக்கிறாங்க. அது என்னால பாத்துட்டு இருக்க முடியல. எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ ஒரு மகனாடா இப்படி இருக்கிற, அவங்க அப்பா இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்காரு, நாங்க டெய்லியும் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு, எங்களுக்கே பொறுக்க மாட்டேங்குது, நீ பாத்துக்கிட்டு விலக்கி விட்டுக்கிட்டு தான் இருக்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னால அழுகிறத தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்பாவை எதுவும் சொல்ல முடியாது, அம்மாவை எதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் எனக்கு யோசனை வருது, இந்த மாதிரி ஏற்கனவே அம்மா சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி நீ சர்ச்சுக்கு போயிட்டு வா, அப்பதான் உனக்கு நல்லது கிடைக்கும். நானும் எங்கெங்கயோ போயிட்டேன், சரி எதுவுமே கிடைக்கல, இங்க போய் என்னம்மா கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் விருப்போட தான் நான் போனேன். போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஒரு இடத்துல இருக்கும்பாங்க சர்ச், அங்கே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போனேன். அதுக்கப்புறம் என்னால் போக முடியல, பயங்கரமான தடை இருந்துச்சு. சரி மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. எங்கன்னு கேட்குறப்ப இன்னொரு வீட்டில் அம்மாவை தங்க வச்சிருக்கோம்டா அப்படின்னு சொன்ன பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க. அப்படியே நைட்டு தூங்கிட்டு அழுதுட்டே என் வாழ்க்கை வந்து ஒரு 3 மணி 4 மணி 5 மணி அந்த மாதிரி தான் தூக்கமே இருக்கும். சாப்பாடுல கை வைக்கலான்னு போவேன், சண்டை ஆரம்பிச்சிடும். அப்படியே சாப்பிடாத நாட்கள்லாம் அநேகம் இருந்துச்சு. அது என்னுடைய இருதயத்துல என்ன சொல்ற, சின்ன பிள்ளையில இருந்தே காயப்பட்டு இப்படித்தான் இவங்க இருந்தாலே இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஊட்டி வளர்த்த மாட்டிக்க பிரச்சனைகளும் பாடுகளையும் பார்த்தே வளர்ந்து வந்தாச்சு. சரி இந்த சூழ்நிலையில சரி மறுபடியும் நம்ம என்னதான் இருக்கு, அம்மா சொல்றாங்களே, நம்ம எங்கெங்கயோ போய் பார்த்துட்டோம், எதுவுமே நம்ம கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். முதல் டைம் தான் உள்ள போறேன். அப்பதான் நான் நம்பவே முடியல. எல்லாரும் சொல்லுவாங்க இதெல்லாம் பொய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நானும் அதே போலதான் சரி என்னதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டுத்தனமா விளையாட்டு போக்காதான் போனேன். சரி இது ஒரு பிரச்சனை முடிஞ்சா நம்மளுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் சபைக்குள்ள போனேன். ஆனா முதல்ல லிட்ரலியா ஃபீல் பண்ணி என்ன அறியாமே அழுதுட்டு இருந்தேன். அவ்வளவு அழுது கிடையாது. என்னுடைய பாரம், என்னுடைய கவலை, என்னுடைய எல்லாமே இறுக்கமான சூழ்நிலை எல்லாம் கரைஞ்சு போன மாட்டிக்கு அழுகிறேன். அப்பதான் நான் தேவாதி தேவனை என்கவுண்டரா ஒரு விசன்ல சந்திக்கிறேன். விசன்னா ஒரு ஒளி வந்து எனக்கு முன்னாடி வந்து அடிச்சுட்டே இருக்காங்க போலக்கு, யாரு இதுன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். சரி யாரோ டார்ச் லைட் வச்சு நம்ம பக்கத்துல கண்ணில் வச்சு அடிச்சா தெரிஞ்சிடும்ல, அதே போல யாரா என் பக்கத்துல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கண்ணை திறந்து பாக்குறேன், அங்க பாஸ்டர் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. யார்ட்டுமே எதுவும் லைட்டுகள் தான் கையில எதுவும் இல்லை. சரி வேற எங்கேயும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க போலக்கு, அங்க இருந்தா எனக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய யோசனையில யோசிக்கிறேன். ஆனா சுத்தி முத்தி பார்த்தா எதுவுமே இல்லை. அப்புறம் நான் மறுபடியும் கண்ணை மூடிட்டு என்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். எங்கெங்கயோ போனேன், எங்கெங்கயோ போயிட்டு வந்த, ஒன்றும் நடக்கல. இப்போ எங்க அம்மா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். எங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு நீங்க எங்களை காப்பாத்துவீங்களான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒளியில அப்படியே தேவன் பேசுறாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை தான் மட்டும் கேட்டுச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்படியே கண்ணீரோட மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். ஒரு சமாதானம் எனக்குள்ள பயங்கரம் நிலவுச்சு. முதல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பொய் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு, ஆனா என்னோட இருதயத்துல இத்தனை நாள் பட்ட பாடுகள் எல்லாம் போக அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட நான்
நான் வீட்டுக்கு வந்தேன். மறுபடியும் நான் வந்து எங்கன்னு கேட்கப்போ அம்மா எல்லாம் இல்ல பக்கத்து வீட்டுல தங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நாட்கள் ஒவ்வொரு நாள் கடந்து போயிட்டு இருக்கும்போது பிரச்சனைகள் இருந்துட்டா இருந்துச்சு. இன்னைக்கு நான் வார்த்தையை வாங்கிட்டேன், நாளைக்கு எனக்கு அற்புதம் கிடைக்கல. ஆனா ஏன்னா எனக்குள்ள ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிலவுச்சு. அப்படியே கண்டினியூவா தேவனுடைய திருச்சபைக்கு போக ஆரம்பிச்சேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க, சரி இவனுக்கு கோடிக்கணக்கா பணம் கொடுத்துட்டாங்க, ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வந்துருச்சு, அதனால இவனுக்கு லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் என் இருதயத்துல சமாதானம் யாருமே கொடுக்க முடியாது. எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சமாதானம் கொடுக்க முடியாது. கோடி ரூபாய் வச்சிருக்கவங்களுக்கே இப்ப நிறைய பேர் இல்ல, உலகத்துல இல்ல. அந்த சமாதானம் எங்க இருக்கு, நம்ம தேடணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த சமாதானம் என் இருதயத்துக்குள்ள வந்துச்சு. எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் அதற்கு ஈடு இணைய கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் அன்பா வளர்த்து ஒவ்வொரு நாள் நடத்திட்டே இருக்கப்போ மறுபடியும் சரி நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய தேவனுடைய அன்பை பெற்றுட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போனா முதல் சூழ்நிலை அப்பா பார்த்தால எரிச்சல் கோபம் தான் வரும். என்ன எப்படி இருக்காப்புல, எனக்கும் கல்யாணம் ஆக வேண்டிய வயசு வந்துருச்சு, தங்கச்சிக்கு கல்யாணம் முடிக்காம எதுவுமே சேர்த்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உற்றார் உறவினர் சொல்ல கேட்க கேட்க எனக்கு அதுக்கு மேல வந்து கோபம் தான் வந்துட்டே இருந்த சூழ்நிலை மாறி அவர் மேல அன்பு வந்துச்சு. தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், சத்தியத்தை கேட்பேன், அப்படியே வீட்டுக்கு வருவேன். அந்த அன்பு என்ன உருவாக்குச்சு. சரி இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சபைக்கு முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு வர்றப்ப ஓடி போய் எங்க அப்பாவை நான் கட்டி பிடிச்சிக்கிறேன். ஆனா அவர் குடி போதில தான் இருப்பாப்புல. அவர் என்னடா இப்படி ரியாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு, நீ இப்படி இருக்க மாட்டீங்க, ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன நிறைய தடவை கேட்டிருக்காப்புல. என்ன ஏன் என்னை எதுக்கு கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அது எதுக்குன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருவேன். அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவருக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. என்னோட நம்ம இவ்வளவு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், மறுபடியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன் இப்படி நம்மள இவ்வளவு அன்பு செலுத்த மாட்டானே சொல்லிட்டு அவரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறப்பல கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்றாரு. ஆனா மறுபடியும் அந்த குடி பிரச்சனைல இருந்து அவர் விடுபடவே இல்லை. இதுக்கடையில என்ன பண்ணிட்டேன், சரி யாரோ சொன்னாங்க சொல்லிட்டு குடிபோதை மருவ வாழ்வு மையத்துல சேர்த்துடலாம் சொல்லிட்டு அங்க போய் சேர்க்கிறோம். அதற்காக நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. இதுக்கடையில தங்கச்சிக்கு திருமணத்துக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் அங்கிட்டு ஒரு சுச்சுவேஷன். அவங்களுடைய வயசு வந்துகிட்டு இருக்காங்க, எனக்கும் ஒரு வேலை இல்லாம இருக்கிறப்ப நல்லபடியா எனக்கு ஒரு ஆடிட் ஆபீஸ்ல வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலையில சேர்ந்துட்டு சரி நல்லபடியா நம்ம இனிமே சம்பாதிச்சு நம்ம இனி கடன் அடைச்சிடலான் இருக்கப்ப அகைன் குடிபோதையில இருந்து சேர்த்ததுக்கு அப்புறம் அங்க போய் சேர்த்தோம். மறுபடியும் அங்க இருந்து இருக்க முடியாத சூழ்நிலையில எங்க அப்பா மறுபடியும் வீட்டுக்கு வந்து பயங்கர பிரச்சனை இருந்துருச்சு. சரி இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் சொல்லிட்டு தான் அது மாத்திரை சொல்லியிருந்தாங்க. அந்த மாத்திரையை கொடுத்தா கண்டிப்பா குடிக்க மாட்டாங்க சொல்லிட்டு திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. நம்ம அங்க போய் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து விடிய காலம் 4 மணிக்கு அப்பா நல்லா ட்ரிங்க்ஸ்ல தூங்கிட்டு இருக்காங்க, அங்க போய் நம்ம கண்டிப்பா வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த இதுலயும் சரி எப்படியாவது நம்ம அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிடணும், அவர் இதுல இருந்து விடுதலை பட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாம எங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க, நீ போய் வாங்கிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. சரி அந்த மாத்திரை கொடுத்தாவது சரியாயிரும் சொல்லிட்டு. ஆனா அங்க போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாத்திரையை குடிச்சு சாப்பிட்டுட்டு மறுபடி குடிச்சாங்கன்னா அவங்க ரத்த வாந்தி எடுத்துட்டு உயிரோட இருக்க முடியாது, இந்த மாத்திரைக்கு அவ்வளவு பவர், அதனால இதை பார்த்துட்டு நீங்க கேர்ஃபுல்லா அவரை ஹேண்டில் பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க. நான் அவரை பக்கத்துல இருந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஏசப்பட்ட வேண்டிக்கிட்டு நல்லபடியா அவர் விடுதலை வந்துன்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் என்னுடைய மாம்ச சிந்தனை யோசிச்சு சரி மாத்திரையில குணமாயிருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கப்ப கரெக்டா இருப்பாப்புல. ஆனா வெளியில போயிட்டு வந்துட்டாருன்னா மறுபடியும் குடிச்சிட்டு வரப்ப ஒரு நாள் வாந்தி எடுத்துட்டாங்க. அதுல இருந்து அவருக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம சாக போறோமே வைக்க போறோமே சொல்லிட்டு. அதனால அவருக்கு வந்தது ஹார்ட் அட்டாக். 2 தடவை அவர் ஹார்ட் அட்டாக் ஆயிருச்சு. அதனால ரொம்ப உயிருக்கு பயந்துட்டாப்புல. ரொம்ப ஒரு அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டு குடும்பமே அந்த இடத்துல இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. அதாவது 4 பேருமே இறக்கக்கூடிய சூழ்நிலை. நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம், இந்த வேலையை நம்மளுக்கு கரெக்டா போக முடியலன்னு சொல்லிட்டு என்னை ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. நீ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இங்க போற அங்க போற வேலையை ஒழுங்கா சரி பண்ண மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு என்னை வேலையை ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த குடும்பம் கடை எப்பயுமே அடைச்சு போட்டுருவாங்க, வீடு எப்பயும் திறக்க மாட்டாங்க, முழுசும் ஆஸ்பத்திரியில தான் இருப்பாங்க, இவங்களோட குடும்பமே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க ஒரு நிலைமையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, இவங்க இனிமே எழும்பவே முடியாதுன்னு ஒரு பயங்கரமான சூழ்நிலை. சரி நம்ம ஒரு வேலை தேடலான்னு போனா வேலை கிடைக்கல, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப சரி நம்ம ஒரு லாரியில போய் விழுந்து என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, இதுக்கு மேல நீ உயிரோட என்ன பண்ண, உனக்கு எதுவுமே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கடன் நிறைய இருக்குது, வீட்டுல இப்படி இருக்காங்க, அம்மா இப்படி இருக்காங்க, அப்பா இப்படி இருக்காங்கன்னு சவுண்ட் எனக்கு கேட்டுட்டே இருக்குது, இதுக்கு மேல நீ இருந்து என்னத்தை சாதிக்க போற, அந்த போய் லாரியில போய் விழுந்துன்னு சொல்லிட்டு நானும் வேகமா போய் லாரியில என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நான் சர்ச்சுக்கு போன அதே வார்த்தை, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு அந்த வார்த்தை மறுபடியும் எனக்கு அந்த ஒரு வாகனத்துல பாக்குறேன், வண்டியில எழுதிருந்துச்சு. அநேக முறை எனக்கு அந்த வாகனத்துல எழுதிருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை காக்கிற தேவனாக உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை தான் என்ன ஒவ்வொரு நாளும் தேற்றுச்சு. சரி நம்ம லாரியில போய் விழுந்துடலான்னு போகிறப்ப
அந்த வார்த்தை வருது, சரி நம்ம சர்ச்சுக்கு போவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு போனேன். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஒரு நாள் 2 நாள்ல எனக்கு 6 வருஷம் 7 வருஷம் நான் கண்டினியூவா வேலையை முடிச்சுன்னு ஒரு நல்ல வேலையை தேவன் கிருபையா கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் அந்த வேலை மூலமாகவும் சிறுக சிற வர வேண்டிய கடன்கள்லாம் அடைக்க ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் அந்த தேவாலயத்துல இருந்து ஒரு கூட்டம் அறிவிச்சாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த கூட்டம் நடந்துச்சு. அப்ப எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி கூட்டம் இருக்குப்பா, தயவுசெய்து நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவர் வர முடியாது, நீ என்னடா இப்படி மாத்திட்டு இருக்க, என்னை நீ மாத்த பாக்குறியா, அப்படிலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டாரு. ஆண்டவரே சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இந்த கூட்டத்துக்கு எப்படியாவது வரணும். அவருக்கு மறைமுகமா தான் நான் போயிட்டு இருப்பேன். அவர் தெரியாம பயங்கர சண்டை போடுவார். தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவேன், அவ்வளவு பயந்துட்டு இருக்கும். எங்க வீட்டு கேட்ட துறக்க கூட நான் அவளை பயந்து பயந்து துறப்பேன். என்னடா நீ அங்கதான் போயிட்டு வரையா, எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள சில போராட்டங்கள்லாம் இருந்துட்டே இருந்துச்சு. என்னடா பண்றது, எதிரா பண்ண யோசிச்சுட்டு இருக்குமா, அவர்கிட்ட ஏசப்பா நீங்க எப்படியாவது அவரை கூப்பிட்டு வந்துடணும். அவருக்கு நானே என் கையில பாத்திருக்கேன், இவ்வளவு ஹார்ட் பேஷண்ட்னால இவ்வளவு மாத்திரை அள்ளி அள்ளி அவர் கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், ஐயோ அப்பா இப்படி இருக்காங்களே சொல்லிட்டு. என்னோட ஏக்கமெல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்கணும். இதற்கிடையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த கூட்டத்திற்கு ஒரு விளம்பரம் கொடுத்தோம். அதனால நாங்களும் போய் நோட்டீஸ்லாம் அடிச்சு வால் போஸ்ட் எல்லாம் ஒட்டணும். அதே போல எங்க அப்பாட்டே சொல்லி இந்த மாதிரி காமிச்சேப்பா, நீங்களும் கண்டிப்பா வரணும்ப்பா, இந்த உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இருக்குது, நம்ம 2-3 தடவை ஆஸ்பத்திரி போயிட்டோம், நிறைய செலவு வந்துட்டே இருக்கு, இதன் மூலமா நிறைய அவங்களுக்கு தெரியாமே இதுக்கெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா சில இடத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் உற்றார் உறவினர் கூட யாரும் இவ்வளவு உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் தெரியாதவங்க நிறைய பேர் கொடுத்து உதவுனாங்க அந்த சூழ்நிலையில. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது சரி வாங்கப்பான்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு இருக்கும்போது பயங்கரமான மழை. அப்பா எங்க அம்மா போன் பண்றாங்க, அப்பாட்ட கொடுத்துட்டு என்னால வர முடியாது, இவ்வளவு பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. அப்போ நான் ஒரு விசுவாசத்துல என்ன மழை இருந்தாலும் அந்த மழையும் படைச்சது அவர் தான், அதெல்லாம் நீங்க பாத்துக்குவாரு, கண்டிப்பா வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிருப்பா, நீங்க வாங்க பண்றேன். அவரு வேண்டாம் விருப்போட சரி என்னதான் சொல்றானே, என்னடா அந்த அன்பு அவர் ருசிச்சுட்டாப்ல. நான் ஒவ்வொரு நாளும் போயிட்டு அவர்கிட்ட அன்பாவே நடந்துக்குவேன். போய் அவர் தண்ணியில படுத்துக்கிறப்ப தண்ணி அடிச்சுட்டு நான் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவேன். கீழே படுத்து தூங்கிட்டு இருப்பாப்புல, நான் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவேன். கட்டி பிடிச்சிட்டோன்னே அவர் எதுவுமே பேச மாட்டேன். அதுலயே அவர் உணர்ந்துக்குவார் அந்த தேவனுடைய அன்பு. அப்பயே உணர்ந்துட்டு சரி என்னதான் நடக்குது போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் வர ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் மீட்டிங் தான், அவ்வளவு பெரிய மழை, ஆனால் நிக்கவே இல்லை. அதுல 2 பேரும் அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா நனைஞ்சிட்டு அந்த தேவனுடைய கூட்டத்திற்கு வந்தாங்க. அங்க பிரசங்கம் பண்ணப்பட்டு இருக்கிறது. அந்த நேரத்துல இவருக்கு ஒரு விடுதலையை தேவன் பயங்கரமா கொடுத்தார். அடுத்த நாள் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ரிப்போர்ட் எடுத்து பாக்குறோம், இவருக்கு ஹார்ட் பேஷண்ட், இப்ப என்ன சிச்சுவேஷன் இருக்கு, இதுக்கடுத்து என்ன டேப்லெட் வாங்கி சாப்பிடலாம் சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க டாக்டர் பார்த்துட்டு இல்ல இவர் யாரு ஹார்ட் பேஷண்ட் சொன்னா, இவருக்கு எந்த அறிகுறியும் இல்லை, நீங்க என்ன ஹார்ட் பேஷண்ட் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே எங்க அப்பாவுக்கும் சாக்கு எனக்கும் சாக்கு. ஏன்னா ஒரு நாள்ல அற்புதம் செய்ய அவரால் முடியும், அநேக வருடங்கள் கற்றுக் கொடுத்து அவர் இடத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ளவும் அவரால் முடியும்ன்ற மாதிரிக்கு பெரிய மிராக்கள் சேர்ந்தோன்னே எங்க அப்பா அதுல இருந்தே முற்றிலும் மாறிட்டாங்க. 4 பேரும் ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போனோம். ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் சமாதானமும் அப்படியே உள்ளத்துல பெருகுச்சு. எங்கெங்கயோ ஓடி அலைஞ்சு எதுவுமே கிடைக்கலன்றப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இதெல்லாம் சும்மா சும்மான்னு சொல்லிட்டு. ஆனால் எங்க குடும்பமா இவ்வளவு பிரச்சனைகளையும் பாடுகளிலும் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறப்ப உண்மையாக ஒரு தேவன் இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாருன்றப்ப என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு அவர் சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. இதற்கிடையில எல்லாமே எங்க சூழ்நிலை எல்லாம் மாறுச்சு. ஆனாலும் அந்த கடன்றது மட்டும் நீங்காம இருந்துச்சு. அது ஒரு பெரிய பல்க் அமௌண்டா இருந்துச்சு. அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் கேட்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குடா, இதுக்கு மேல நம்ம சொல்லிட்டா மறுபடியும் அப்பா எதுவும் தப்பா போயிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாக்குள்ள கலக்க வருது. நான் கேட்கிறேன், ஈசல், அதாவது ஈசல் வந்து ஒரு புத்துக்குள்ள இருந்து வெளியில வரும், அது மழை காலத்துல அவ்வளவு அதிகமா வரும். நானும் கேட்கிறேன், ஒரு ஆளா 2 ஆளா 3 ஆளா சொல்லிட்டு ஒரு வரிசையா அப்படி ஈசல் எப்படி நிறைய வருமோ அது போல அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. எப்படி நான் ஒரு ஆளு, எந்த சோர்சஸும் கிடையாது, நான் பாக்குற ஒரு சின்ன வேலை தான், அதுல வர வருமானத்தை வச்சு இவ்வளவு பெரிய கடனை அடைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுல ஒரு கலக்கம். அப்ப இன்னொரு தைரியம், நான் ஓயாம சர்ச்சுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் வேலையை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தது மூலம் வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கு முடியும். அது இதுக்கு இடையில வாகனங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஒரு டயத்துல கூட அவங்களுக்கு எப்படியும் கடனை அடைச்சிடணும், ஏதாவது வழி பண்ணுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். சரி இதுக்கு இடையில எனக்கு ஒரு வண்டி கிடைச்சா நல்லா இருக்கும் ஏசப்பான்னு சொல்லிட்டு அழுது அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க பொழுது அதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சு, சரி உனக்கு நான் வண்டி தரேன்னு சொல்லிட்டு அப்ப நான் சொல்லி ஏசப்பட்ட சொல்லி அழுத காலங்கள்லாம் இருக்குது. ஒரு சின்ன போல்டுக்கு கூட நான் லாய்க்கு இல்லை சொல்லிட்டு ஒவ்வொரு வண்டியா பார்த்து நான் அழுதுருக்கேன். இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் நான் ஒரு சின்ன போல்டுக்கு நான் லாய்க்கா ஏசப்பான்னு சொல்லி அழுதேன். சரின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய முதல் சம்பளம் எனக்கு ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல இருந்து எனக்கு கிடைச்சிச்சு. சரி அதை வச்சு ஒரு முன்பணம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஹோண்டா ஷோரூம் போயிட்டு அங்க என்னுடைய முன்பணத்தை கொடுக்குறேன். அவங்க
அவங்கள வாங்கிக்கிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க சார், உங்களுக்கு வண்டி ரெடியாக இருக்கும், நீங்கள் வண்டி பார்த்துக்கோங்க சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஒரு ஆசை, எனக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்க முடியல, உலக தகப்பன்ட்டு அவங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச அப்பா நமக்கு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்குப்பான்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். அதே போல அந்த ஓனர்கிட்ட போய் அங்கே ஹோண்டா ஷோரூம்ல கேட்குறப்ப முன்பணம் கொடுத்தாச்சு, எனக்கு இந்த மாதிரி வண்டி வேணும் எனக்கு கொடுங்கன்றப்ப இந்த மாதிரி வண்டி கிடையவே கிடையாது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல நின்றுட்டு அப்பா நான் உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு அந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அந்த வண்டி எனக்கு கொடுங்கப்பா நான் அந்த இடத்துல மனசுக்குள்ள கேட்கிறேன். மறுபடியும் அவங்க போய் கால் பண்ணிட்டு உள்ள வர்றாங்க, சார் அந்த வண்டி இப்போ இங்கே இல்லை மும்பையில் இருக்குது, உங்களுக்கு வேணா நாளைக்கு வேணா ஆர்டர் பண்ண சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஓகே வர சொல்லுங்க சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு என்னை வர சொல்றாங்க. நான் மறுபடியும் அந்த ஷோரூமுக்கு போறேன். சார் உங்க வண்டி என்ன இருக்கு, நீங்க டெலிவரி எடுத்துக்கோங்க சொல்லிட்டு மேலே போக சொல்றாங்க. மேலே கூட்டு போயிட்டு நான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டேன். அங்க இருக்க சேல்ஸ்மேன் கூப்பிட்டாங்க, சார் உங்க வண்டி இந்தா இருக்கு, நீங்க எங்க போறீங்க சொன்னாங்க. நான் பார்த்துட்டு இது ஏன் வண்டியா சொல்லிட்டு அதான் சொல்ல ஒரு போல்டுக்கே தகுதி இல்லாத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வண்டியை பார்க்கும்பொழுது ஒரு கார் மாதிரி இருந்துச்சு. அவங்க சேல்ஸ்மேன் வந்து ஆக்சிலேட்டர் திருகிட்டு இதுதான் சார் உங்க வண்டின்னு சொன்னாங்க. அப்படின்னு அந்த பின்னாடி சீட் பெல்ட்ல கை வச்சு தொட்டு பார்க்குறேன். வண்டி நான் மிரண்டுட்டேன். ஒரு போல்டுக்கே தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க பொழுதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய வண்டியான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப சந்தோஷத்துல எல்லாமே கிடைச்ச மாட்டிக்கு ஒரு அந்த வாலிப ஏஜ்ல சரி எனக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே சொல்லிட்டு சந்தோஷமா வந்து ப்ரேயர் பண்ணிட்டு என் நாட்கள் அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஒரு சுச்சுவேஷன்லாம் பயங்கர கடன் பிரச்சனை, எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வருமானம் கிடையாது வீட்டு சைடு. நான் ஒரு ஆள் வச்சு இவ்வளவு, அதாவது உதாரணத்துக்கு ஒரு 100 பேத்துக்கு சம்திங் 1000 ரூபாய் கொடுத்தாலுமே 1 lakh கிட்ட வந்துடும். இவ்வளவு பேர் இருக்காங்களே ஆண்டவரே, ஒரு மாசத்துக்கு அவங்க பார்வையில அது ஒரு 1000 ரூபாவே இருக்கலாம், ஆனா என்னுடைய பார்வையில இருந்து பார்த்தா பல லட்சங்களா இருக்குமே, இதை எப்படி நான் கொடுக்க போறேன். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நான் நேர்ல போய் சொல்லிடுவேன், போன் மூலம் பேசுவாங்க. நான் எந்த காலம் எடுக்காம இருந்தது இல்லை. இன்னும் அந்த நாட்கள் ஞாபகம் இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது நான் சொல்றதெல்லாம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. எல்லாரும் போன் அடிச்சிருவாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு எப்படியும் 30-40 கால் வரும். எல்லா காலையும் எடுத்து அட்டன் பண்ணி பேசிட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னடா நீ யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்கியா, இவ்வளவு உனக்கு பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா என்னுடைய வழிகள் அவங்கள்ட்ட நான் எதுவும் ஷேர் பண்ண கிடையாது. எல்லாமே நான் தேவன்றதான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்க சூழ்நிலையில ஒரு பயங்கர பிரச்சனை. ஒரு அடியாள்களை கூட்டிட்டு வந்துட்டு ஒருத்தருக்கு பெரிய அமௌண்ட் தர வேண்டிய சூழ்நிலை. அவர் எனக்கு போன் அடிச்சு, நீ இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துரு, நீ இருக்கிற இடத்துக்கு வா, நான் உங்களை உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. அங்கிருந்து இன்னொருத்தவர் அவங்க கூட இருந்தவங்க எனக்கு போன் அடிச்சு, நீ தம்பி இங்க வந்துட வேணாம், இவங்க ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க, உன்னை இங்க கட்டி வச்சுட்டு உன்னை அடிச்சுட்டு எப்படியாவது காசை ஒன்று இருந்து வாங்கிட்டு தான் உன்னை கட்ட அவிழ்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவர் எனக்கு போன் பண்ணிட்டாரு. இந்த சூழ்நிலை ஏசப்பா என்னப்பா இப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு நான் போகாம அமைதியா இருந்துட்டேன். அடுத்த நாள் மறுநாள் காலையில அவங்க போன் பண்ணிட்டு நான் எந்த காலையுமே நிராகரிக்கல. எல்லா காலையும் எடுப்பாங்க, ஓவரா வைவாங்க. அவங்க சூழ்நிலையில இருந்து பார்த்தா அவங்க செஞ்சது ரைட்டு. ஏன்னா யாருமே தெரியாத இருக்கப்ப அவங்க உதவிதான் செஞ்சிருக்காங்க. ஆனா என்னுடைய சூழ்நிலையில இருந்து எதுவுமே என்ன கொடுக்க முடியல. ஆனா ஒவ்வொரு காலையும் அட்டன் பண்ணிட்டு இந்த சூழ்நிலை தந்துறேன், இப்ப நான் தந்துறேன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய உண்மையை தான் அங்க வெளிப்படுத்தினேன். தரக்கூடாது, ஏமாத்திரணும் எப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள விதைக்கல. தேவன் உண்மையா இருக்க சொன்னாரு. நீ வாங்கினதை திருப்பி 100 மடங்கு கொடுத்துருடா. அவங்க என்ன கொடுத்தாங்களோ அந்த இதயத்துக்குள்ள அந்த வார்த்தை எனக்குள்ள இருந்துச்சு. ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க மறுநாள் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொன்னாங்க. ஒரு 2 பேரு தண்ணி அடிச்சிருக்காங்க, நல்லா தெரியுது. என்னை கூப்பிட்டுட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டது என் காதுல விழுந்துச்சு. ஏன்னா அவங்க ட்ரிங்க்ஸ்ல இருக்காங்கன்னு அவங்க பேசுறப்ப தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. எனக்குள்ள ஒரு கலக்கம், அவங்க தண்ணி அடிச்சிருப்பாங்க கண்டிப்பா. அந்த மதுரைனாலே கொஞ்சம் வருது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி சொல்லிட்டு அங்க நான் போறேன். அப்ப எனக்கு ஒரு பயம், நானும் மாம்சத்துலதான் இருக்கிறேன். சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனம் அப்ப ஏசப்பா சொன்னாங்க, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவன் சொல்லிட்டு. சரி ஏசப்பா நான் யாரையும் கூட்டு போகல, நீங்க என் கூட வாங்க மறைமுகமா சொல்லிட்டு நானும் வண்டி எடுத்துட்டு நான் போறேன் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்ப அங்க 2 பேர் என் போன் அடிச்சு நீ வந்துட்டேன் கேட்கறான். நான் வந்துட்டேன்னு சொல்றேன். அங்க அவ்வளவு ஒரு தைரியமா நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நிக்கிறேன். அவங்க தண்ணி அடிச்சுட்டு வராங்க. தூரத்துல இருந்து வர பக்கத்துல வந்து பார்த்தோன்னே அவர் என்னுடைய நண்பரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, டேய் நீயா அப்படின்னு கேட்கிறாப்புல. அப்ப அவங்க எனக்கு மூத்தவர் தான். அண்ணே நீங்க தானே என்னை போடுறதுக்கு ஆளை கூட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கடன் கொடுத்தவர் இவர் அடியாள் மாட்டிக்கு நிக்கிறாப்புல. என்னடா தம்பி என்ன பிரச்சனை கேட்டாங்க. இல்லைண்ணே இந்த மாதிரி வீட்டுல கொஞ்சம் இஷ்யூனால வாங்க வேண்டிய சூழ்நிலைனே, நான் கொடுத்துருவேன் தானே, எல்லா சாட்சியெல்லாம் கொடுத்துருக்கேனே, ஆனாலும் அவங்க மிரட்டுறாங்கன்னு சொன்னோன்னே அதுக்கு தானே அவங்களை கூட்டு வந்திருக்காங்க சொன்னோன்னே அவருக்கு விரோதமா மாறிட்டாரு. ஏன்டா என் தம்பியை அடிக்கிறதுக்கு நீ கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. அவருக்கும் பயங்கர சண்டை வந்து நான் அவனைய கூப்பிட்டு வர சொன்னா நீ அவனை மறட்டுன, நீ என்னைய மறட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு
தம்பி அவரு சொல்றாரு, தம்பி பார்த்து நீ கொடுத்துடுறா பாத்துறான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா தேவன் என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இப்படியே வருஷ கணக்கில் நாட்கள் போனது. ஒவ்வொரு நாளும் சிறுக சிறுக நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு தேவைகளை சந்திச்சு என்னுடைய தேவைகளை சந்திச்சு இதற்கிடையில அற்புதமாக என் தங்கச்சிக்கும் திருமணம் அவ்வளவு அற்புதமா நடந்துச்சு. எங்க பண்ண போறது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. அப்போ உள்ள நகைகளா சேர்த்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நகைகளும் கிடையாது. என்னடா பண்ணிட்டு இருக்கும் பொழுது எங்க மச்சான் வந்து நல்லபடியில எங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப சீரும் சிறப்புமா எல்லாருமே ஊரே வியந்துருச்சு. என்னடா இவங்க இந்த சூழ்நிலை இப்படி ஒரு கல்யாணமா சொல்லிட்டு நானே கண் கூட பார்த்து அழுத நாட்கள் இருக்கு. ஒரு சிறப்பா நடந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்களும் மண்டபம் பிடிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அந்த நாட்கள்ல பண வசதியும் கிடைச்சது. அப்படி ஒவ்வொரு நாட்களும் நடந்துட்டே இருக்கும் பொழுது ஒரு வசனம் எனக்கு கிடைச்சது. உபாகம் 7:22 கொஞ்சம் கொஞ்சமா நான் உனக்கு இருக்கிற எதிராளிகளை துரத்தி விடுவேன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய தேவைகளை சந்தித்து பண தேவைகளை சந்தித்து கடன்கள் எல்லாம் அடைக்க நான் உனக்கு பலன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவனுடைய வார்த்தையின்படி இருக்க பற்றி கொண்டேன். சரி, இவ்வளவு தூரம் எங்கேயோ குப்பையிலையும் புழுதியிலையும் கடந்த எங்களை தூக்கி உயர்த்தினீங்க தேவனே. யாரு எந்த மனுஷனும் உதவாத சூழ்நிலையில நீங்க எங்களோட கூட இருந்து எவ்வளவு பிரச்சனைகளை, இந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும், எவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைச்ச சூழ்நிலையிலும் அவ்வளவு அற்புதமா இருக்க இடம் கிடையாது, உணவு அப்படி கிடையாது. ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலையில வெறும் சோறு தான் எங்க அம்மா ஆக்கி கொடுத்து விடுவாங்க. அதை வச்சுட்டு நான் என்னடா பண்றது எதிரா பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப வெறும் தண்ணி ஊத்தி தான் சோறு சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட் எல்லாம் அவங்கள கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளவு நாள் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்னாலையும். 6 மாசம் இதே மாதிரி வெறும் சோறு தான் எங்க அம்மா ஆக்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆகாரம் கொடுத்தாரு, தேவைகளை சந்திச்சாரு. யோவேல் 2:26 கூட ஒரு வசனம் இருக்கும். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி அவ்வளவு அதிசயமாகவும் அற்புதமாகவும் சந்தோஷமாகவும் எல்லாத்தையும் சுமூகமாக சமாதானமாக முடித்து இப்ப 4 பேரும் சந்தோஷமா இருக்கும். என் தங்கச்சிக்கு 2 குழந்தை இருக்குது. இப்ப எனக்கும் அருமையான மனைவி கிடைத்திருக்காங்க. கர்த்தருக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சாட்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் இதே பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாக கூட இருக்கிறார். ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அடுத்ததாக ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.